கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 1ஆம் அதிகாரத்திலேயே நாம் நிற்கிறோம். ஏனென்றால் ஏகப்பட்ட போதனைகள், ஏகப்பட்ட கொள்கைகள், அவற்றின் விளக்கங்கள், இன்னும் பல காரியங்களை, பல மேலான காரியங்களை, உன்னதத்திற்கு அடுத்த காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரமே நமக்கு முன்னுரையாக நமக்கு தருகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்தை நன்றாக விவரமாக டீட்டெயில்டாக நாம் படிப்போம் என்றால் மற்ற அதிகாரங்களில் உள்ள சங்கதிகள் நமக்கு எளிதாக புலனாகும். சரி, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வசனம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்கொள்ளானேன் என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கழிகூற கடவோம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம், நாம் பிரசங்கிக்கிறோம். கர்த்தருடைய நாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாள். இரண்டாவதாக, கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுவது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் 1ஆவது நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், ஆண்டவரை நாம் ஆராதிக்கக்கூடிய நாள். மூன்றாவதாக, கர்த்தருடைய வருகையின் நாள். கர்த்தருடைய நாள் என்று சொன்ன உடனே அந்த நாள் ஆண்டவருடைய வருகையின் நாளாக காணப்படுகிறது. ஏறக்குறை 3 அர்த்தங்கள், முக்கியமான அர்த்தங்கள் வேதத்திலே கர்த்தருடைய நாளுக்காக கொடுக்கப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாள். பிறகு ஓய்வு நாள், நமக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள், சண்டே, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகையின் நாள். இப்படியாக கர்த்தருடைய நாள் வேதத்தின் அடிப்படையிலே அவ்வப்போது விளக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்குள்ளானேன், ஆவியானவருக்குள்ளானேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி பல காரியங்களை அவன் கேட்டதாக, சில காரியங்களை அவன் தரிசித்ததாக இந்த புஸ்தகம் முழுவதும், வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரம் கழித்து 4ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உடனே ஆவிக்குள்ளானேன் என்று வாசிக்கிறோம். ஏற்கனவே ஆவிக்குள்ளானேன், இப்பொழுதும் ஆவிக்குள்ளானேன். அப்படின்னா ஆவிக்குள்ளான அனுபவம், ஆவியானவருக்குள்ளான அனுபவம் ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது ஒவ்வொரு நாளின் அனுபவம். பரிசுத்த ஆவியானவரை பெறுவது ஒரு நாள் அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது ஒவ்வொரு நாளின் அனுபவம், அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வாழ்வது அனுதின அனுபவம் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:4 சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். 4:8 மீண்டும் பேதுரு நிரப்பப்பட்டான். 4:31 சீஷர்கள் மீண்டும் நிரப்பப்பட்டார்கள். 13:52 மீண்டுமாக அவர்கள் நிரப்பப்பட்டார்கள்.
நிரப்பப்பட்டார்கள். அதனுடைய பொருள் என்ன? ஆவியின் அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், ஆவியானவரால் ஆளப்படக்கூடிய அனுபவம், அனுதின அனுபவம். அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது ஒவ்வொரு நாளின் அனுபவம். அது அன்றொரு நாள் அனுபவம் அல்ல, அது அன்றாட அனுபவம், நிமிடந்தோறும் நிகழ வேண்டிய அனுபவம். எனவே 2 முறை ஏற்கனவே பார்த்து விட்டோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளானேன் என்பது பொருளாகும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறோம், நம்முடைய அறைக்குள்ளே நாம் புகுகிறோம். நம்மை சுற்றிலும் 4 சுவர்கள், மேலே கூரை, கீழே தரை, ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருக்கின்றன. அந்த அறைக்குள்ளே போன உடனே அந்த அறைக்குள்ளே இருக்கிறோம், நம்ம சுற்றிலும் அந்த அறை இருக்கிறது. போல ஆவிக்குள்ளானேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவருக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு அனுபவம். ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்வது ஒரு அனுபவம், ஆவியானவருக்குள்ளாக நாம் வாழ்வது மற்றொரு அனுபவம், நிமிடந்தோறும் நிகழ வேண்டிய அனுபவம். இதே போன்று இன்னொரு வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறீர்கள், மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். எப்படி? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, அந்த வசனம் எப்படி இல்லை? ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால், எனக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் என்று சொல்லவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குள்ளே இயேசுவானவர் வருவது எளிது. ஏனென்றால் எத்தனையோ வருஷ காலமாக என் இருதயத்தின் வாசற்படியில் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறாரே, விரல் வலிக்குமே. வாசற்படியிலே நின்று தட்டும் ஆண்டவரை, வாசம் பண்ணும் கர்த்தாவே என்று கூப்பிடும் பொழுது உடனடியாக வந்து விடுகிறார். எனக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுவது எளிது. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் போய் ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும். பொருள் என்ன? ஆண்டவருடைய ஆளுகையை என்னுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பது இன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் அனுபவம். அதே போல கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். ஆவியானவர் எனக்குள்ளே எளிது, நான் ஆவியானவருக்குள்ளே வித்தியாசமானது. ஆவிக்குள்ளானேன் பொருள் என்ன? அதே பொருள்தான். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளானேன், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளானேன், அவர் தரக்கூடிய எல்லை வரம்பு அதற்குள்ளானேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் சொல்கிறானே, அதுபோல பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்குள்ளே அவர் பார்ப்பது போல, அவர் பேசுவது போல, அவர் யோசிப்பது போல, அவர் சிந்திப்பது போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர் சொல்லக்கூடிய காரியங்களை மட்டும் சொல்லுவது, அவர் செய்ய விரும்புவதை மட்டும் செய்வது. கம்ப்ளீட்டாக, முற்றிலுமாக ஆவியானவருடைய ஆட்சியிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கி கொள்ளுகிறோம். சரி, சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டில். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் மொத்தமே 3 தான். ஆனால் சில பிள்ளைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த வீட்டுக்கார பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருக்கலாம். தகப்பனார் தூரத்திலே இருந்து பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறார். பேப்பரை வாசித்து முடித்த உடனே அந்த பேப்பரை சோஃபாவில் போட்டுவிட்டு பிள்ளைகள் என்ன விளையாடுகிறார்கள் என்பதை பார்க்க அவர் வருகிறார். நிறைய பிள்ளைகள். ஆமாம், நீங்களாம் யாரு என்று அப்பா விசாரிக்கிறார். பின்ன குறிஞ்சு பார்த்தா ஏராளமான பொம்மைகள், பால்ஸ் அண்ட் டால்ஸு நிறைய இருக்குது. அவர் வாங்கி கொடுத்ததே ஒரு 3-4 தான். இப்போ பார்த்தா 15-16 அங்கே கிடக்கும் போல. இது என்ன பொம்மை? இது யாருடைய பொம்மை? இது யார் வாங்கி கொடுத்தது என்று சொல்லி குனிந்த ஒரு பொம்மையை தூக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் துடிக்கின்றன. எப்பா எங்கள் விளையாட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, நீங்கள் போய் சோஃபாவில் உட்காருங்க, உங்கள் பேப்பரை வாசிங்க, போங்கப்பா என்று சொல்லி பிள்ளைகள் விரட்டுகின்றன. தகப்பனார் வீட்டில் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசைதான், விருப்பம்தான். ஆனால் தங்களுடைய சொந்த மூலையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே, விளையாட்டிலே தகப்பனார் தலையிடுவது பிள்ளைகளுக்கு இஷ்டமில்லை. அதுபோல இன்றைக்கு ஆவியானவரை பெற்றவர்கள் அநேகர். ஆனால் ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்கள் சிலர். It is not important how much of the Holy Spirit you have. It is important how much the Holy Spirit has of you. எவ்வளவு ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆவியானவர் எவ்வளவு உங்களை பெற்றுக்கொண்டார் என்பது முக்கியம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளானேன் என்று யோவான் இங்கே அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம்.
வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும், இருதயத்தின் எல்லா வழிகளையும், சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்வது ஆவிக்குள்ளான வாழ்க்கை. இதை இருமுறை வேதத்தில் ஏற்கனவே நாம் வாசித்தோம். பல முறை, ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகைக்குள் வாழ்வது என்றால் அர்த்தம் என்ன? ஆவியானவருக்கு முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை சரண்டர், அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் சொல்கிறானே, அதே போல ஆவியானவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆவியானவருடைய ஆளுகை என்றால் பின்ன ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்து வாழ்வது, ஒப்பு கொடுத்து வாழ்வது. இரண்டாவதாக, ஆவிக்குள்ளானேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவரை போல தியாகத்தோடு வாழ வேண்டும். ஆவியானவர் தியாகம் செய்கிறாரா? ஆமாம் ஐயா, இயேசுவானவர் தியாகம் செய்தார், அதை நாங்கள் அறிவோம். அவர் தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருந்தவர், நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார். ஆவியானவர் என்ன தியாகம் பண்ணினார்? ஏகப்பட்ட தியாகங்கள். வேதத்தை கருத்தாக வாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய தியாகங்களையும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற யோர்தானுக்கு சென்றாரே, அப்பொழுது என்ன ஒரு காட்சி? வானத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்தியாவிலே புறா சமாதானத்தின் சின்னம், இஸ்ரவேலிலே புறா பலியின் சின்னம். பலினா தியாகம், பலியின் சின்னம். பணக்காரர்களா ஆட்டையாவது மாட்டையாவது பலி செலுத்துவார்கள். பிறகு நடுத்தர குடும்பமா மாவையாவது எண்ணெயையாவது பலி செலுத்துவார்கள். பரம ஏழைகளா புறா குஞ்சுகள். இயேசுவானவர் பிரதிஷ்டை பண்ணப்படும் நாள் இல்லை, அவருடைய உலக பிரகாரமான பெற்றோர் புறா குஞ்சுகளை பலி செலுத்த முன் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விலையில்லாத புறா குஞ்சுகளாக சில சமயங்களிலே காணப்படும். எருசலேமிலே 2 காசுக்கு புறாக்களை வாங்கி விடலாம், ஆனால் காசே இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து விட்டோம், பிள்ளையை நாங்கள் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், புறா குஞ்சுகள் வாங்குவதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் கடைக்காரர்களே தூக்கி கொடுத்து விடுவார்கள், 2ஐ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. புறா தியாகத்தின் சின்னம், பலியிடப்படுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்த சின்னம். பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார், தியாக பலியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஆவிக்குள்ளான வாழ்க்கை, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளான வாழ்க்கை என்றால் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வது. இரண்டாவதாக நம்மை தியாகம் பண்ணி வாழ்வது. தியாகம் பண்ணுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் உள்ள எல்லாமே, நம்முடைய எலும்பு நரம்பு மாம்ச ரத்தம் எல்லாமே ஆண்டவருடையதாச்சே. நீ உனக்கு சொந்தமல்லவே என்று நாம் பாடுகிறோமே, நாமே நமக்கு சொந்தமில்லை. பிறகு தியாகம் பண்ணுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அர்ப்பணித்து முற்றிலுமாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்து, என்ன சொல்கிறது வேதம்? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்வது என்றால் நம்மை நாமே முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து பலியாக, பான பலியாக வார்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறாரே. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக ஜீவிப்பது, தூய்மையாக வாழ்வது, கண்களிலே, பார்வையிலே, பேச்சிலே, எழுத்திலே, நடை உடை பாவனைகளிலே, மனித உறவுகளிலே பரிசுத்தமாக ஜீவிப்பது ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்வதாகும். ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படக்கூடிய முதல் இடம் தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வாசித்திருக்கிறீர்களே. ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படும் முதல் வசனம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதோ? 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையே உறவிலே பரிசுத்த கொலைச்சல் உண்டான சூழ்நிலையிலே, பிளவு உண்டான சூழ்நிலையிலே ஆவியானவர் முதல் முறையாக
பரிசுத்த ஆவி என்று வேதத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் பரிசுத்தம் விரும்பும் ஆவியானவர், அவர் பரிசுத்தம் எதிர்பார்க்கும் ஆவியானவர், அவர் பரிசுத்த முள்ள ஆவியானவர், அவர் பரிசுத்த படுத்தும் ஆவியானவர். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஆவியானவர் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை இல்லை என்றால் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை தானே வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே முக்கியமான செய்தி, மைய செய்தி. பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை அவருடைய வருகையிலே தரிசிப்பதில்லையே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அவர் வருகையிலே அவரை பார்க்க ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஆயத்தம் தேவை. அவருடைய வருகை எதிர்பார்த்து ஆவலோடு தரித்திருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்குள்ளான பரிசுத்தத்தோடு ஜீவித்து அந்த எதிர்பார்ப்போடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை பார்க்க, அவருடைய வருகையில் அவரை காண திரண்டு போனார்கள். யாரெல்லாம் அவர்கள்? ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், பிரபுக்கள் என்று சொல்லி ஏராளமான எல்லா தரப்பட்ட மக்களும் சேர்ந்து போனார்கள் இயேசுவை பார்ப்பதற்காக. ஐயா, இது சரித்திரமா அல்லது ஏதாவது புஸ்தகத்தில் வாசித்தீங்களா? புஸ்தகத்தில் தான் வாசித்தேன். எந்த புஸ்தகத்தில் வாசித்தேன்? வேத புத்தகத்தில் வாசித்தேன், பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்தேன், 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன், கடைசி வசனங்களில் வாசித்தேன். அவங்க எல்லாரும் ஆவலோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு ஆண்டவர் மேகத்தில் வெளிப்படுவதை பார்க்க ஆசையோடு போனாங்க. ஆனால் ஆயத்தம் இல்லை. சாந்த குணமுள்ள ஆட்டுக்குட்டியானவராக மேகத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டார். அவருடைய முகத்தை பார்த்த உடனே பார்க்க முடியாம கதறி பதறி சிதறி அங்கும் இங்குமாக ஓடி கண்மலைகளையும் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்று சொல்லி ஓடியே விட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் வாசித்த புத்தகம், என்னுடைய நெஞ்சு நிறைந்த புத்தகம், வேத புத்தகம். இந்த மக்கள் ஆசைப்பட்டார்களே ஒழிய ஆயத்தமில்லை. ஏனென்றால் பரிசுத்தத்தோடு வாழாவிட்டால், பரிசுத்தத்தோடு வரவேற்காவிட்டால் ஆண்டவர் வந்தும் அவரை பார்த்தும் பயனில்லை. எனவேதான் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆக ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்குள்ளாக ஜீவிப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை தியாக பலியாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து அவருடைய பரிசுத்தத்தை வாழ்க்கையிலே அணிந்து கொண்டு பரிசுத்த அலங்காரத்துடனே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். முதல் பொருள் அவருடைய ஆளுகைக்குள்ளானேன். இரண்டாவது பொருள், இரண்டாவது அர்த்தம் ஆராதனை செய்யலானேன். அவரை பார்த்த உடனே ஆராதனை தான். என்ன வாசிக்கிறோம்? 10ஆம் வசனம் முதல் மீண்டும், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். சத்தத்தை கேட்க தானே முடியும், கேட்டேன். அடுத்தது, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிவர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. எழுது, அனுப்பு. அடுத்தாற் போல அடுத்த வசனம் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 12, அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். சத்தத்தை கேட்க தானே முடியும், எப்படி பார்க்க முடியும்? ஏனென்றால் அந்த சத்தத்திற்கு பின்னால் ஒரு ஆள் தத்துவம் இருந்தது. பார்க்க திரும்பினேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிஞ்சுதா? இப்போ நம்மெல்லாம் நீளம், அகலம், உயரம் 3 பரிமாணங்களிலே 3 டைமென்ஷன்ஸ்லே நாம் இருக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் பரலோகத்தின் காட்சிகள் பல விதமான டைமென்ஷன்ஸ், பல விதமான பரிமாணங்கள். எனவே ஜாக்கிரதையாக படித்து ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே கேட்டேன், 12ஆம் வசனத்திலே பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன்குத்து விளக்குகளையும்
அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆளுகை, இரண்டாவதாக ஆராதனை. அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அவ்வப்போது பாதத்திலே விழக்கூடிய யோவான் என்று சொல்லி அவனை குறித்து இந்த நூலிலே நாம் காண்கிறோம். பாதத்தில் விழுந்தேன், ஆராதனை செய்யலானேன் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்க போகிறான். 24 மூப்பர்களும் எப்படி விழுந்து ஆராதனை செய்தார்கள், 4 ஜீவன்களும் எப்படி விழுந்து ஆராதனை செய்தார்கள், ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள் என்பதை ஆவிக்குரிய கண்களினாலே அவன் பார்க்க போகிறான். ஆராதனை. அப்போ கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஆளுகைக்குள்ளானேன், இரண்டாவதாக அவரை ஆராதனை செய்யலானேன் என்ற பொருளையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்கும் பொழுது கேட்டேன் என்று முதலாவதாக சொல்கிறான், இரண்டாவதாக பார்த்தேன் என்று சொல்கிறான், மூன்றாவதாக கண்டேன் என்று சொல்கிறான், பிறகு விழுந்தேன் என்று சொல்கிறான், பிறகு எழுதினேன் என்று சொல்கிறான். ஒவ்வொரு காரியமாக அவன் சொல்லுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் ஆண்டவரை ஆராதனை செய்வது. ஆமாம், ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? ஆலயத்திற்கெல்லாம் போகிறீர்களா? ஜப கூட்டங்களில் கலந்து கொள்கிறீர்களா? குடும்ப ஜபம் செய்கிறீர்களா? உபவாச கூட்டங்களிலே பங்கு பெறுகிறீர்களா? மிஷினரி எழுப்புதல் கூட்டங்களிலே கலந்து கொள்கிறீர்களா? தேசத்திற்காக ஜபிக்க வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அறைகூவலுக்கு கீழ்ப்படிந்து அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்கிறீர்களா? ஆராதனை செய்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், தாவீது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஆலயத்திற்கு போனார், அப்போஸ்தலர்களே ஆலயத்திற்கு போனார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு செல்வதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு போகும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், எனவே பூமி அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்திற்குள்ளே போயாச்சா மௌனம். உடனடியாக போன் கொண்டு போய் இருந்தால் அந்த செல்போனை ஆஃப் பண்ணுங்கள், சைலண்ட் மோடிலே வைக்காதிருங்கள். அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு கால் வரும், பார்த்துருவீங்க, வெளியே ஓடுவீங்க. வெளியே ஓடுவீங்க அந்த கால் அட்டன் பண்றதுக்காக. வெளியே ஓடுவீங்கன்னா என்ன அர்த்தம்? பிசாசு உங்களை ஆராதனையிலிருந்து துரத்துதுன்னு அர்த்தம். பிசாசுகளை துரத்த அதிகாரம் பெற்ற நீங்கள் உங்களை பிசாசுகள் துரத்துவதாக பார்க்கிறோம். போனை வீட்டிலே வச்சுட்டு போங்களேன். கர்த்தருடைய செய்தி வரும் பொழுது இன்னொரு செய்தி எதற்கு வரணும்? ஆண்டவர் அந்த செய்தியை அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டாரே. எனவே ஆலயம் தொழும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பணிவுடன் தொழுது கொண்டான், பணிவுடன் ஆராதித்தான் யோவான் என்று அவனை குறித்து பார்க்கிறோம். பாதத்தில் விழுந்தேன், பரிசுத்தமான பாதம், வெண்கலம் போன்ற நியாய்ந்திருக்கக்கூடிய பாதம், பாதத்தில் விழுந்தேன், பரிசுத்தம். இரண்டாவதாக விழுந்தேன், ஆண்டவரை அணைத்துக் கொள்ளவில்லை, ஆண்டவர் கன்னத்தில் முத்தமிடவில்லை, பாதத்தில் விழுந்தேன். பணிவு, தாழ்மை. தாழ்மையோடு பணிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை படைத்தவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து
முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆலயத்துக்கு போகிறீர்களே, ஆராதனை பண்ணுகிறீர்களே, உங்களிடத்தில் பணிவு உண்டா? உச்ச குரலிலே உங்கள் குரலை எழுப்பி பாடுவது உங்களுக்கு இஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அனைவரும் சேர்ந்து இணைந்து பாட வேண்டுமே. எனவே தாழ்மையோடும் பாட வேண்டியது, பணிவோடும் பாட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது கம்பீர சத்தமாக இருந்தாலும் அந்த சத்தத்திலே பணிவு காணப்பட வேண்டும். ஆண்டவர் உயர்த்தி பாடத்தக்கதாக நம்முடைய பாடல்கள் அமைய வேண்டும். ஆராதனை, அதில் பரிசுத்தம் தேவை. இரண்டாவதாக அதில் பணிவு தேவை. மூன்றாவதாக அதில் பணிவிடை தேவை. எப்படிப்பட்ட ஆராதனை? ஆண்டவருக்கு தொண்டு செய்யும் ஆராதனை, பணிவிடை செய்யக்கூடிய ஆராதனை. ஆராதனையிலே அல்லது ஆராதனைக்கு முன்பு அல்லது ஆராதனைக்கு பின்பு ஆண்டவருக்கு எடுத்த பணிவிடைகளிலே நாம் ஈடுபட வேண்டும். ஐயா, ஆராதனைக்கு முன்பு என்ன பணிவிடை? ஆலயத்தை சுத்திகரிக்கலாமே, ஆங்காங்கு கிடக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கலாமே, ஆலயத்தை பெருக்கலாமே, பெஞ்சுகளை துடைத்து போடலாமே, புத்தகங்களை எடுத்து ஆங்காங்கு விநியோகிக்கலாமே. பணிவு. இந்த பணிவை தொடர்ந்து பணிவிடை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆராதனைக்கு முன்பு இன்னும் ஆராதனையிலே கூட பணிவோடு பணிவிடை செய்யத்தக்கதாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன பணிவிடைகளை போதகர் கொடுக்கிறாரோ, என்ன பணிவிடைகளை ஊழியக்காரர்கள் கொடுக்கிறார்களோ அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆலய பணிவிடைகளிலே ஈடுபட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த பகுதியை ஆராதனையிலே வாசியுங்கள் என்று சொன்னால் வாசியுங்கள். இந்த ஆராதனைக்கு பிறகு அல்லது ஆராதனைக்கு ஊடாக ஓய்வு நாள் பாடசாலையை எடுக்கச் செல்லுங்கள். பணிவிடை செல்ல வேண்டும். ஆராதனை முடிவில் நம்முடைய பிரான்ச் சர்ச் இருக்குதே, ஒரு 6-7, அதில் ஒன்றிற்கு போய் ஆராதனை நடத்துங்கள், செய்ய வேண்டும். சுவிசேஷ குழு, அந்த குழுவில் இணைந்து கொண்டு ஆண்டவரை பற்றி புறஜாதிகளுக்கு சொல்லுங்கள், செய்ய வேண்டும். ஆராதனைக்கு முன்பு, ஆராதனையின் போது, ஆராதனைக்கு பின்பு ஆண்டவருக்கு எடுத்த பணிவிடைகளை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வேதத்தில். ஒரு குறிப்பிட்ட மனிதன் பெசலெயேல் என்று அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யாத்ராகமம் 31 தேவாலயத்தின் பணிமுட்டு வேலைகளை செய்வதற்காக பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் பெசலெயேல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவதாக அவருடைய ஆளுகைக்குள் வந்தேன், இரண்டாவதாக அவருக்கு ஆராதனை செய்யலானேன், மூன்றாவதாக அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் என்னை நிரப்பும் பொழுது, ஆண்டவர் என்னை சூழ இருந்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி என்னை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது என்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. என்ன அர்ப்பணம் செய்தான், என்ன வேலையை செய்ய அவன் தலைப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, தொடர்ந்து எழுது. இன்னும் பல வசனங்களிலே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே எழுது 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 என்று சொன்ன கீழ்ப்படிதலின் வார்த்தைகளை நாம் காண்கிறோம். ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன? எழுது, கீழ்ப்படி, இந்த காரியத்தை செய். பரிசுத்தாவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார்? ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதின் நோக்கம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய, கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல கடைபிடிக்க. ஆவிக்குள்ளானேன் எழுது, எழுதுகிறானே. ஆரம்பத்திலேயே 7 சபைகளுக்கு எழுதுகிறானே யோவான். அதை தொடர்ந்து இன்னும் எத்தனையோ காரியங்கள் வரும் பொழுது நீ காண்பதை, நீ கேட்பதை எழுது எழுது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் பொழுது எழுதி கொண்டே இருக்கிறானே. அர்ப்பணம், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஐயா, இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஐயா, நான் ஒரு பணக்காரன், எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்து விடுவேன், மற்றபடி அதை செய் இதை செய், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஐயா, தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம். பணத்தை கொடுத்து கடவுளை ஏமாற்ற முடியாது. உங்கள் கையிலே, உங்கள் பையிலே இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் ஆண்டவருடையவை. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், அவரிடத்தில் வாங்கித்தான் அவருக்கு கொடுக்கிறோம். புதிதாக நீங்கள் சிருஷ்டித்து கொடுப்பதற்கு உங்களிடத்தில் ஒன்றுமில்லை.
தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, உங்களுடைய அர்ப்பணம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். பொருள் என்ன? அவருடைய ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவருக்கு ஆராதனை செய்வேன். அது மட்டுமல்ல, என் ஜீவிய கால பரியந்தம் அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க என் ஆவி, உடல், பொருள் அனைத்தையும் சமூலமாக சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவாங்களே, அந்த சபைகளெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களிலே கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆளுகைக்கு உங்களையும் உங்களுடைய சபையாரையும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறீர்களா? ஆராதனைகளிலே கலந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக ஆராதிக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்து அவருக்கு நிறைவேற்றுகிறீர்களா? அப்படின்னா நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் ஆவிக்குரிய சபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய மக்களாக ஜீவிக்க, ஆவிக்குரிய சபைகளாக திகழ எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தத்தின் நடுவில் எப்பொழுது நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆவியானவர் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டு கொண்டு அதன்படி நாங்கள் வாழத்தக்கதாக அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.